எந்நாட்டவர்க்குடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாறுமுதக் கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருப்படிகளை நான் மனமொழிமைகளால் முனிவணங்கிக் கொள்ளுகின்றேன். அன்பிற்கு மதிப்பிற்குரிய சிவஞான அருளின் அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, திருமறை அருள்பணி அறக்கட்டளையின் சார்ந்த என்னுடைய அன்பா அவர்களே, சிவனேய செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனங்கனிந்த வணக்கம். 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரத்தில் குறிப்புகளை எல்லாம் கொடுத்து கொண்டே வந்து, எப்படி வந்தாலும் வகுப்பிலே ஒரு 4-5 பாடலோடு நிறுத்தி மீறி ஒரு 10 பாட்டு உங்கள் கையில் குறிப்பு இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து குறிப்புகள் எல்லாம் முடிச்சாச்சு, வகுப்பிலே முடிச்சிட்டோம். எழுத வேண்டிய குறிப்புகள் இருந்தது. என்ன ஒரு சிக்கல்னா, ஓய்வாக இருந்தால் இன்னும் நிறைய எழுதியிருக்கலாம். அண்மையில் வேறு நம்ம யாழ்ப்பாணம் வர ஒரு வாரம் நம்ம போயிட்டு வந்தோம். வந்து 2-3 வேலைகள். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் அவங்க ரொம்ப இந்த இடிபாடுகளுக்கு இடையில் வந்து அவர்கள் மீண்டும் உயிர்த்தெழுகிறார்கள். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் எங்கே நம்ம போயிருக்கிறோம், பல முறை போயிருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த கோயில்களை அவ்வளோ அழகாக வைத்திருக்கிறாங்க. அந்த யாழ்ப்பாணம் போன்ற இடங்களெல்லாம் குண்டு விழுந்த இடமா தெரியல, எல்லாத்தையும் மாற்றி ஏதோ மற்ற அயல்நாட்டினுடைய துணை அதுக்கு இருந்தாலும் அவர்களுக்குள்ளே அந்த உந்துதல் உணர்ச்சி அவர்களுக்கு இருக்கிறது, ஆலயங்களை சரியாக வைத்துக் கொள்ளணும் என்று. என்றால் திருமூலர் முன்னவனார் பூசைகள் முட்டிடில் மன்னர்க்கு தீங்குளன்றார். கோயில் பூசை சரியவில்லை என்றால் பஞ்சம் வரும், கன்னம் களவு மிகுத்துவிடும் என்றெல்லாம் சொல்கிறார். அதனால் ஆலயத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சரியாக செய்கிறார். தங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இடைவிடாத பூசை நடக்கிறது பார்க்கிறோம். நாங்கள் வந்து சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி தர்மயாதியத்தினுடைய சார்பில் அங்கே இடத்துல படித்த மாணவர்கள் மாணவி எல்லாம் சேர்ந்து இங்கே அந்த நேர்முக பயிற்சியை தொடங்கணும். ஆதியத்தின் சார்பிலே நாங்கள் சித்தாந்தம் படிக்கணும், அவர்கள் மூலமாக சான்றிதழ் வாங்கினா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, பெருமை என்று தான். வேற ஒன்றும் அதுக்கு ஒன்றும் வேலை கிடைக்க போதா இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, படிக்கணும். அது பல்கலைக்கழகத்திலே நாங்கள் படிக்கிறோம். இருந்தாலும் ஆதினத்தின் சார்பிலே மரபு வழியாக நாங்கள் படித்தால் நல்லது என்றுதான் அது பெரிய முயற்சி செய்து ஓராண்டு இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி மகாசன்னிதானம் ஒத்துட்டாங்க. ஒத்துக்கொண்டு தான் நாங்கள் போனோம். அங்கே போய் அதை தொடங்கி வைத்தோம். மகாசன்னிதானம் வந்திருந்தாங்க, தர்மயாதின மகாசன்னிதானம். ரொம்ப சிறப்பாக பல பேர் அங்கே அந்த தொடக்க விழாவுக்கு இந்து சைவ பரிபாலன சபையும் யாழ் பல்கலைக்கழக பேராசிரியரும் சேர்ந்து நடத்தின அந்த விழா. சிறந்த அறிஞர்கள்லாம் அங்கே, யாழ்ப்பாண அறிஞர்கள், பல்வேறு துறையை சார்ந்தவர்கள், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அவ்வளோ பேரும் அன்றைக்கி வந்திருந்தார்கள். அதில் நமக்கு ஒரு அதிர்ஷ்டம்னா பெரும்பாலும் நமக்கு எல்லாம் அவங்க தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க, எல்லாரும் தெரிஞ்சவங்க பெரும்பாலும். அதில் முக்கியமாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இந்த நேர்முக பயிற்சி நடத்துகிறோம் என்று ஒப்புக்கொண்ட பேராசிரியர்கள் எல்லாம் 2 பேர் என்னுடைய மாணவர்கள், சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள். அதில் ஒருவர் தலைமை துறை தலைவராக இருக்கிறார், இன்னொருவர் பேராசிரியர் இருக்கிறார். அந்த 2 பேர் மூலமாக இன்னொரு பெரிய சகுந்த பேராசிரியர் செல்வ மனோகரன் அவர் எனக்கு அறிமுகமாகி ஏறக்குறைய 2 ஆண்டுகள், 3வது ஆண்டு இந்த ஆண்டு இணையதளம் மூலமாக அவர் மூலமாக வகுப்பு நடத்தணும். அதனால் எல்லாரும் பெரும்பாலும் வந்திருந்தாங்க. விழாலாம் ரொம்ப நல்லா நடந்தது. அது ஏன்னு சொல்கிறேன்னா, அந்த பேராசிரியர் எங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைத்து கொண்டார். எப்பவுமே நம்ம முடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே உட்கார்ந்து கொண்டு 11 மணி பேசிட்டு போவார், டிஸ்கஸ் பண்ணிட்டு போவார். நம்ம பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவார், அவங்க என்னென்ன நடக்குது, என்னென்ன நூல்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்னெல்லாம் சொல்லுவார். அதில் அங்கே இருக்கிற எம்ஏ படிக்கிற எம்ஏ சைவ சித்தாந்தம்
படிக்கிற மாணவிகளுக்கெல்லாம் ஒரு நூல் அவர் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறார். இதை யாராவது ஆராய்ச்சி பண்ணால் நல்லது. ஒரு இன்னும் 80 பக்கம் எழுதணும், வேறு ஒன்றும் இல்லை. அது என்ன நூல்னு சொன்னால், தர்மயாதீனத்தைச் சேர்ந்த குருஞான சம்பந்தருடைய 8 நூல்களில் சோழசகலா பிராசாத ஷட்கம் என்ற நூல். அது பெயரே வாயில் நுழையாது, அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. நாம் திருமந்திரம் படிக்கிறதுனால பிராசார கலையை நம்ம படிச்சிருக்கோம். 3ஆம் தந்திரத்தில் கலைநிலை படிச்சிருக்கிறோம். அது நமக்கெல்லாம் அறிமுகமான ஒரு பெயர். அது அதை அந்த பேராசிரியர் யாராவது ஒரு மாணவியோ யாராவது எடுத்துக்கணும்னு 2-3 ஆண்டுகளாக முயற்சி செய்து இப்போதான் ஒரு பெண் தைரியமாக நான் எடுத்துக்கிறேன் அது என்று சொல்லி அந்த சோழசகலா எடுத்துருக்குது. அவர் உடனே சொன்னாராம், இல்லை பாலராவன் வராரு, ஒரு அதிர்ஷ்டம், ஒரு 2-3 நாள் அவர்கிட்ட விஷயத்தை கேட்டு அப்படின்னு சொல்லு. நாம் அங்கே வகுப்பு எடுத்தோம். இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு பெண் தான் தனியாக எடுக்க முடியல. ஏதோ சிலவற்றை கடைசி நாள் ஏதோ முக்கியமாக சிலவற்றை சொன்னோம். அப்போ அவர் போகிற போது என்ன செய்தார், ஐயா போன உடனே சிரமம் பார்க்காமல் அந்த நூலுடைய சுருக்கம், அதனுடைய என்ன அடிப்படையாக என்னென்ன சொல்லுகிறார், அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் ஆராய்ச்சி முறையில், அதை கொஞ்சம் நீங்கள் சுருக்கமாக எழுதி அனுப்பிச்சா நல்லது அப்படின்னார். அதை சுருக்கமாக சொல்கிற மாதிரி இல்லையா, சுருக்கமாக சொன்னால் ஒன்றும் புரியாது. நான் அப்பயே சொன்னேன், இல்லைங்க கொஞ்சம் விளக்கமாக தான் எழுதி ஆகணும்னு சொல்லி இப்போது ஏறக்குறைய 3-4 வந்ததுலேருந்து 3 நாளாக அதை தான் நான் எழுதிட்டுருக்கேன். எழுதிய கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிச்சிட்ருக்கிறேன். நம்முடைய வகுப்புக்கு பாடம் நடந்து எழுதுறதுக்கு நமக்கு நேரம் இல்லாத போச்சு. நேற்று 2 நாள் முன்னாடி தான் அதை எழுதினேன். சீனிவாசன் இன்னும் வரல, அவர் தான் அதில் தட்டச்சு செய்கிறார். என்று சொல்ல அந்த அரிய நூலை படிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இங்கே அந்த மாதிரி ஒரு நூல் இருப்பதாக நமக்கு தெரியும். சித்தாந்தம் படித்த நமக்கெல்லாம் தெரியுமே தவிர பொதுமக்களுக்கு தெரியாது. சைவம் சார்ந்த எல்லாருக்குமே அது தெரியாது. ஆமாம் ஆமாம் வாங்கினாங்க இல்லையா, வாங்கினா அது அதான் வெளிநாட்டில் அது தெரிந்து கொண்டு வராங்க. அன்றைக்கி ஒரு 10-15 பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அன்றைக்கி வந்தாங்க, காஞ்சி புராண ஆராய்ச்சிக்காக வந்தாங்க. அதனால் அவர்களெல்லாம் புரிந்து கொள்ளுகிறார்கள், இது அரிய கருத்து என்று புரிஞ்சுக்கிறாங்க. அதை அவர் சுருக்கமாக எங்கிட்ட பேசினார். ஐயா அதில் என்ன தான் இருக்குது, அதில் சோழசகலா பிராசாதம்னா என்ன அப்படின்னு அவர் தெரியாதவர் இல்லை, தெரிஞ்சவர் தான். நம் மூலமாக அதை தெரிஞ்சுக்கணும்னு கேட்கிறார். நான் சொன்னேன், இப்போது சுருக்கமாக நான் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். யோகம் என்று சொன்னால் உலக பொருள்களிலிருந்து விலகுதல். தத்துவங்கள் இருக்கு இல்லையா, மாயாகாரிய தத்துவங்கள், அதாவது தனுகரண புவனபோகம்னு சொல்கிறோமே, அந்த உலகப் பொருள்களிலிருந்து அது நீங்குவது தான் யோகம். அந்த யோகம் என்ற சொல்லுக்கே நாம் இங்கே சொல்லியிருக்கோம், பிரிதல் என்று ஒரு பொருள், சேருதல் என்று ஒரு பொருள். ரெண்டுமே முரண்பாடான ஒரு 2 பொருள் இருக்காங்க. சேருதல்னும் இருக்கிறது, பிரிதல்னும் இருக்கிறது. அது என்ன விளக்கம் கொடுக்குறான்னு சொன்னால், இறைவனை சேர வேண்டும் என்று சொன்னால் உலகத்தை பிரிய வேண்டும், இந்த தத்துவங்களை பிரிய வேண்டும். இது பிரிந்தால்தான் அதை அடைய முடியும் என்று தான் யோகத்துக்கு அப்படி பொருள் சொல்கிறாங்க. எனவே பொருள் உலகத்தை நீங்குவதற்காகத்தான் அஷ்டாங்க யோகம் என்று வைத்து உறுப்புகளை சொல்கிறாங்க. ஆனால் சைவ சித்தாந்தம் அது போதாது, பொருள்களை மட்டும், மாயாகாரிய பொருள்களை மட்டும் விலகினால், அந்த மாயாகாரிய பொருள்கள் எல்லாம் தனுகரணம் எல்லாம் அசுத்த மாயை, பிரகிருதி மாயை தான். ஆனால் சுத்த மாயை என்பது சொல்லை கடக்கணும். சொல்லை கடக்கிறது எப்படி என்று பல பேருக்கு தெரியல. சொன்ன எப்படி கடக்கிறது, சொல்லை எப்படி சார் கடக்கிறது, சொல்லுதான் இருக்குது, அதை எப்படி மறக்கிறது, எப்படி கடப்பது என்று ஒரு திகைப்பு வருது இல்லையா. தாய்மானரும் பாடுறார், பாரதியாரும் பாடுறார், சினமிறக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம், நாம் மனமிறக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றார். சினத்தை நாம் அடக்கலாம், மனத்தை அடக்க முடியவில்லை என்று வருத்தப்படுறார் தாய்மானவர். யோகத்தில் என்ன சொல்கிறாங்க, மனத்தை கடக்க முடியாது, அடக்கலாம், அதை அதனுடைய வழியிலே செல்லாமல் அடக்கலாம், அதான் நம்ம செய்ய முடியும். அதனால்தான் பழைய இலக்கணத்திலேயே அக இலக்கணத்தில் புலன் அடக்கம்னு சொல்லாமல் புலன் நெறின்னு சொன்னாங்க. புலனை நெறிப்படுத்துதல் தானே தவிர அதை முற்றிலுமாக அடக்குவது என்பது முடியாது, அடக்கவும் கூடாது. ஆனால் புலன் நெறி என்று அங்கே சொல்கிறோம் இல்லையா, அப்போ புலன்கள் வழியாக செல்லாமல் அதை நெறிப்படுத்துதல், அதுதானே சிறப்புன்னு சொல்கிறோம். அதனால் பொருள்களை கடந்து விடலாம், பொருளாசை நீங்கலாம். நிலம் வேண்டாம், தண்ணீர் வேண்டாம், காற்று வேண்டாம் என்று இருக்கலாம், நம்மால முடிந்தவர்கள் இருக்கலாம். யோகிகளுக்கு அதெல்லாம் ரொம்ப சுலபம். அதனால்தான் விவேகானந்தர்
விரோபா பாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பூமிதான இயக்கம் நடத்தியவர். நான்லாம் ரொம்ப சின்ன பொழுதாக இருக்கிறது இங்கெல்லாம் வந்தார். நாங்களாம் பார்த்துருக்குறேன். சிவலிமேட்டில் ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். அங்கே நான்லாம் போயிருக்கிறவங்க. அவர் என்ன சொல்கிறார், கீதை பேருரை, அவர் கீதைக்கு உரை எழுதுகிறார். என்ன சொல்கிறார், இதுதான் என் வீடு என்று உலகத்தை ஏன் சுருக்கிக் கொள்ளுகிறாய் அப்படின்னு. உலகமே உன்னுடைய வீடு தானே, ஒரு அட்ரஸை காண்பித்து இதுதான் என்னுடைய வீடுன்னா அப்போ மற்றெல்லாம் இல்லையா என்றால், பட்டினத்தார் பாடுவது போல வீடு நமக்கு திரு ஆலங்காடுன்றார். வீடு எங்கன்னா திரு ஆலங்காடு தான். அவர் அங்கே போயிட்டார் இல்லையா. அந்த மாதிரி உலகமே உனக்கு சொந்தமாக இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே அடைகிறாய் என்றால் பற்று நீங்குகின்ற. எல்லாம் உன்னுடைய வீடு அல்லவா, யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்னது போல எல்லாம் உனக்கு அல்லவா. எனவே அந்த பொருள் பற்று நீங்க வேண்டும் என்றுதான் பஞ்சபூதத்தினால் இருக்கின்ற உண்மை விளக்கம் அதான சொல்லுது. பஞ்சபூதத்தினால் வருகின்ற சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற எல்லாவற்றையும் நீங்க வேண்டும். மனம் பொறிவழி செல்லக்கூடாது என்பதெல்லாம் யோகம் அல்லவா. அதே போல சொல்லை கடப்ப வேண்டும். சொல்லை கடப்பது தான் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற பிராசாத யோகம். அஷ்டாங்க யோகம் என்றால் பொருளை எப்படி கடப்பது, பொருளை எப்படி துறப்பது என்று சொல்லிக் கொடுக்குது. சைவ சித்தாந்தம் பிராசார யோகம் என்றால் சொல்லை கடப்பது எப்படி என்று யோகத்தில் சொல்லுகிறார்கள். அதனால் சொல்லில் பார்த்தீங்கன்னா மந்திரம் என்றால் அது வாக்கியம், சொல் தொடர், சென்டென்ஸ் சொல்கிற சொல் தொடர். பதம் என்றால் சொல். வண்ணம் என்றால் எழுத்து. எழுத்தால் ஆனது சொல், சொல்லால் ஆனது சொற்றொடர். இப்படி வளர்ந்து தான் படிக்கிறோம். நாம் எழுத்தை முதல்ல கற்றுக்கிறோம். குழந்தை பருவத்தில் நெடுங்கணக்கு என்று எழுத்தை கற்றுக்கிறோம். அப்புறம் சொல்லை கற்றுக்கொள்கிறோம். சொற்றொடராக நாம் எல்லாவற்றையும் படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ விட வேண்டும் என்று சொன்னால் எதை விடணும்னா முதல்ல சொல் தொடரை விடணும். வாக்கியத்தை விட்டுடுகின்ற. வாக்கியத்தை பேசாத, அதிகமாக பேசாத. அப்புறம் சொல்லை கடந்து விடு. சொல்லற, சும்மா இரு, சொல்லறன்னு. அந்த சொல்லை கடப்புதுன்னா அப்புறம் எழுத்து தான். எழுத்தை கடக்கணும் என்று பிராசார யோகத்தில் எது எழுத்து, ஒரு எழுத்து தானே. வண்ணம் என்றால் பல எழுத்து இருக்குது நமக்கு தமிழில். உலகத்தில் சொல்கிற பொழுது இலக்கணப்படி 42 எழுத்துக்கள் ஓர் எழுத்துக்களாக நம்ம சொல்கிறோம். 42 எழுத்துக்கள் ஓர் எழுத்து நம்ம தமிழில் சிறப்பான எழுத்துக்களாக சொல்கிறாங்க. அது உலகியலுக்காக. அருளியலுக்கு வருகின்ற பொழுது நம்ம படிச்சிருக்கிறோம். 4ஆம் தந்திரத்தை தொடக்கத்திலேயே அசபை என்று சொல்லி ஏற்றுகின்றேன் எம்பிரான் ஓர் எழுத்துன்ற. எம்பிரானுக்குடைய ஓர் எழுத்து என்பது ஓங்காரம், பிரணவம். அது இன்னும் சிறப்பாக சொன்னால் சிகாரம் என்று 5 எழுத்தில் சி என்பதை குறிக்கும். பெருமானுக்குள்ள எழுத்து என்றால் ஓங்காரம் என்று அவர் சொல்கிறார். அப்போ எழுத்து என்றால் ஓம் என்பது தானே, ஓங்காரம் தானே. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா எழுத்தையும் கடந்து, இப்போ தமிழில் 30 எழுத்து என்று சொன்னால் உயிரெழுத்து 12 நாம் சொல்கிறோம், மெய்யெழுத்து 18ன்னு சொல்கிறோம். மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்தால் உயிர்மை எழுத்து நம்ம சேர்த்து சொல்கிறோம். அதெல்லாம் கடந்துடுங்க. கடந்துட்டு உயிரெழுத்துக்கு வருகின்ற பொழுது ஓ என்ற ஒரு சொல் மட்டும் வைத்துக்கின்றான். உயிரெழுத்தில் நெடிலாக இருக்கின்ற ஓ என்ற எழுத்து தான். ஓ தான் பின்னால் ஓம்னு வரும். ஓ என்றால் ஓம்னாலும் ஒன்று தான். அந்த ஓம் என்ற நெடி சொல் என்ன குறிக்கிறது என்றால் உயிரெழுத்துக்கள் 12 உயிர். அதான் நாம் சொல்கிற இலக்கணத்தில் தமிழ் இலக்கணத்தோடு தான் சைவ சித்தாந்தம் ஒத்துப்போகும். ரொம்ப சுலபமாக புரியும். உயிரெழுத்துக்கள் 12 என்று சொன்னால் 5 குரில் இருக்கு இல்லையா, 5 குரிலுக்கும் அர்த்தம் உண்டு. ஆ, இ, உ, ஏ, ஓ என்பதற்கு எல்லாம் அதுக்கு அர்த்தம் உண்டுன்னு நம்ம சொல்கிறோம். என்ன அர்த்தம் என்றால் இனிஷியல் மாதிரி தான். ஆ என்றால் அந்த, அங்கு என்று சொல்ல சுட்டு, அங்கு இங்கு. அப்போ ஆ, இ, உங்கு, ஊங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இது உது. அந்த உ, ஆ, இ, உ 3 சுட்டு பெயர். ஏ என்பது வினா எழுத்துன்னு சொல்கிறோம். உயிரெழுத்தில் ஏ என்பது வினா எழுத்து என்று இலக்கணத்திலே சொல்கிறோம். ஓ இருக்கு இல்லையா, குற்றெழுத்து. குற்றெழுத்து ஓ என்பதற்கு ஒப்புமைன்னு அர்த்தம், ஒத்துப்போதல் என்ற அர்த்தம். அதெல்லாம் அந்த சொல் வருகுதுன்றாங்க. அப்போ ஏதோ ஒரு குறிப்பு பொருள் அந்த எழுத்துக்கு இருக்குது இல்லையா. அதுபோல் இல்லாமல் நெடில் எழுத்து ஓ என்று சொன்னால் பொதுவாக ஓ என்றால் ஓசைன்னு அர்த்தம். கிராமங்களில் போனீங்கன்னா ஏரி இருக்கும். ஏரி நிறைந்து தண்ணீர் இருந்தால், ஏரி நிறைந்தனையே செல்வன் கண்டா என்று அப்பர் பாடுறார் இல்லையா. ஏரி நிறைந்த அந்த நீர் இருந்தால் அதை வயலுக்கு பாய்ச்சிக்கிற பொழுது ஒரு மதகு இருக்கும், மதகு பலகை இருக்கும். அதை எவ்வளோ வேண்டுமோ உயர்த்துவார்கள், எவ்வளோ விட தாழ்த்துவார்கள், எவ்வளோ தேவையோ தண்ணீர்.
அந்த தண்ணீரை திறந்து விடுகின்ற பலகை இருக்கல, மதகு, அதுக்கு தான் ஓ என்று பெயர். ஏன்னா சவுண்டு ஓன்னு போட்டு தானே ஒரு சறந்த உடனே, ஏன்னா அப்படியே பேர் வச்சுட்டாங்க. ஓ என்றால் ஓரிடத்துக்கு மதகை, மதகு தாங்குகின்ற பலகை என்று அதுக்கு அர்த்தம் சொல்கிறாங்க. அப்போ ஓசையை குறிப்பிக்கின்ற ஓ என்பதாலே ஓசை ஒலி இரண்டு ஓல ஆரம்பிக்குது. ஓ என்றால் நெடில்ல ஓசை, ஓ என்று குறில சொன்னால் ஒலி, ரெண்டுமே ஓல தொடங்குகிறது. அப்போ உயிரெழுத்துக்களில் அந்த ஓங்காரம் இருக்கு இல்லையா, ஓ என்ற எழுத்துக்கு அது மறைவினடிகள் எழுதலாம். நாம் இங்கே சொன்ன விஷயம்தான் அது. ஓம்புதல் என்ற ஒரு வார்த்தை உண்டு தமிழில். ஓம்புதல் என்றால் பாதுகாத்தல் என்று அர்த்தம். எனவே நம்முடைய அறிவை பாதுகாப்பது எது? நமக்கெல்லாம் படித்து தானே அறிவு வருது. நமக்கு இயல்பாக ஒரு அறிவு இருக்கு, இல்லாமல் இல்லை. நூலறிவு சேர்ந்து அந்த நுண்ணறிவை விளக்குது இல்லையா? அப்போ இந்த சொல் தானே நமக்கு அறிவாக இருக்கிறது. அப்போ ஓ என்றது பாதுகாப்பது என்றால் உங்கள் அறிவை வளர்த்து பாதுகாக்கிறது. அறிவை படிச்சுட்டுனா வரும், அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மறக்காது, படிப்பது மறக்காது. அப்படிப்பட்ட அறிவை பாதுகாப்பதாலே அது ஓம், ஓங்காரம் என்று சொல்லி அது ஓம் என்று நாம் சொல்லுகிறோம். அதைத்தான் பெருமான் நம்மை செய்கிறான், பாதுகாக்கின்றான். நம்மை அறிவை கொடுத்து பெருமான் எப்படி பாதுகாக்கிறான்னா, ஏதோ தனுகரண புவனபோகங்களை கொடுத்து பாதுகாக்கிறான்றது ஒரு விஷயம்தான். அதாவது உடம்பையும் கொடுக்கிறான், உட்பொறி மனம் போன்ற அந்தக்கரணை கொடுக்கிறான், புறப்பொறி கொடுக்கிறான், இடம் கொடுக்கிறான், போகப்பொழி கொடுக்கிறான்றது காத்தல் தான். ஆனால் அதை விட உயிருக்கு அறிவை தருகிறார் அல்லவா, அதுதான் உண்மையான காத்தல். அறிவை தருவது தான் பாதுகாப்பு. அப்போ அறிவை எப்படி தருகிறார் என்றால் இதுபோல நூல்கள் மூலமாக தருகிறான் என்பதால் ஓம்புதல் என்றால் பாதுகாத்தல். எனவே ஓம் என்பதுதான் சிறந்த எழுத்தாக நாம் சொல்கிறோம். உயிரெழுத்துக்களில் பெருமானுக்குள்ள எழுத்தாக சொன்னால் ஓங்காரம் சொல்கிறோம். அந்த ஓங்காரத்தை தான் நாம் பிராசார யோகத்தை தியானிக்கிறோம். எல்லா எழுத்துக்களையும் விட்டுட்டு ஓம் என்று வருகின்ற பொழுது, இதெல்லாம் கலைநிலையில் உங்களுக்கு சொன்ன விஷயம்தான், மூணாம் தந்திரத்தெல்லாம் சொன்னது தான், கலைநிலையில் வரும். ஓம் என்பது மொத்தமாக சொன்னால், சமஷ்டியாக சொன்னால் ஓம், சமஷ்டியாக சொன்ன தொகையாக சொன்னால், தொகையாக சொன்னால் அது பெருமானைத்தான் குறிக்கும். ஓம் என்று சொல் யாரை குறிக்கும் என்றால் பெருமானுக்குத்தான் உரை. நீங்கள் அதை பிரித்து சொன்னால்தான், ஆ உ மா என்று பிரித்தால்தான் அயன், படைக்கின்றதுனாலே அயன், காப்பதாலே விஷ்ணு, அழிப்பதாலே ருத்ரன், விந்து என்று வரும். விந்து என்பது மகேஸ்வரன் மறைத்தலுக்கு, சதாசிவன் அது அருளல், அது நாதம் என்று ஓங்காரத்தை மூன்றாக சொல்லலாம், ஐந்தாக சொல்லலாம். ஆ உ மா என்றும் சொல்லலாம். ஆ உ மா விந்து நாதம் என்று ஐந்தாக சொல்லலாம். அப்போது நாம் எப்படி வைத்திருக்கிறோம், இதெல்லாம் நான் சொன்ன விஷயம் தான், நான் மறுபடியும் சொல்கிறேன். இது 5 எழுத்து தானே, ஆ உ மா விந்து நாதம் 5 தானே. இந்த 5 பஞ்சாட்சரம் போல பஞ்சாட்சரமாக சொல்லணும். ஓம் என்று சொன்னால் அது ஓசை. ஓசைக்கு அது என்ன ஓசை நமக்கு தெரியாது, ஒரு ஓசை தான். அது தமிழா என்னன்னு ஒன்றும் தெரியாது. அந்த ஓங்காரத்திற்கு முழு பொருளாக இருக்கின்றவன் பெருமான், ஓங்காரத்துக்கு உட்பொருளாக இருக்கின்றவன் பெருமான். நம்ம முடிவு பண்ணி அதுக்கு சொல்லிட்டோம். பிரித்து சொல்கிற பொழுதுதான் இந்த தேவதைகள் அதிதெய்வங்களாக பிரம்மன் போன்ற வருகிறார்கள். அவர்களும் உபச்சாரத்திற்கு தான், அவர்களும் அந்த பொருள் அல்ல. ஆ உ மாவுக்கு அவர்கள் பொருள் அல்ல. அந்த எழுத்தை படைப்பதை செய்வதாலே அவன் அதிதெய்வமாக, அகாரத்திற்கு அதிதெய்வமாக, உகாரத்திற்கு அதிதெய்வமாக இருக்கிறார் என்று சொன்னால், அந்த அதிதெய்வமெல்லாம் காரணக்கடவுள்னு சொல்லுவாங்க. காரணக்கடவுள் என்று சொன்னால் பெருமான் காரணமாக இருக்கிறான், ஏவுகிறான், நீங்கள் இதை செய்யுங்கள் என்று ஏவுகிறான் என்று எல்லாம் ஆவுமாக அவனைத்தான் குறிக்கும். உபச்சாரமாக இடையில அவளை எல்லாம் குறிக்கும் என்று பார்க்கிறோம். முதலமைச்சர் தான் பார்க்கணும், இப்போ அவரை பார்க்க முடியாதுங்க, பிஏவை பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி பெருமானை அடைய முடியாது என்றால் இவள் மூலமாக அடையலாம்ன்றதுக்காக உபச்சாரமாக வைத்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். அதனால தான் இங்கேயும் நமக்கு வருகின்றது. திருமூலரே வருகின்றார், காஞ்சி புராணத்திலே அப்பா அதை விரிவாக எழுதியிருக்கிறாங்க. சிவஞான சம்பந்தர் எழுதுகிறார். ஆ உ மா என்று சொல்கிற பொழுது அகாரம் தொடங்கி சொல்லலாம். இன்றைக்கி நான் படிக்க போகிறோம். அகாரம் என்று தொடங்கியும் சொல்லலாம், உகாரம் சொல்லியும் தொடங்கியும் சொல்லலாம். ஆ உ மா என்பதை அகாரம் தொடங்கி ஆ உ மா என்றும் சொல்லலாம். அகாரத்திலே தொடங்கினால் அது சிவனை குறிக்கும், அது சிவப்பிரணவம். உகாரத்தை சொன்னால் உமா, உமா என்று குறிக்கும், அது சக்தி பிரணவம் என்று இருவகை பிரணவமாக நாம் சொல்லி, அப்போ
3ஆக 5ஆக அப்புறம் 7ஆக 9ஆக 12ஆக 16ஆக பிரித்து பிரித்து நாம் சிந்திக்கிற பொழுதுதான் கலை என்றால் கூறுன்னு அர்த்தம். ஓங்காரத்தை எத்தனை கூறுகள் பிரிக்கலாம் என்றால் 16 மட்டுமல்ல, 20க்கு மேலே கூட சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு மேக்சிமம் 12 16 என்று வைத்து சோடச கலை என்பது 16 கலை, துவாதச கலை என்பது 12 கலை என்று வைத்து சொல்லியிருக்கிறாங்க. இப்படி தியானிக்கிற பொழுதுதான் நீங்கள் சொல்லை கடக்கிறீங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து நாதம் விந்து அதுக்கப்புறம் ஒன்றுனா நிரோதினி, வியாபினி, பலவிகரணி, கலவைகரணி, உண்மனை வரை போகும். அவ்வளோ சக்தி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தியானித்து போகணும். தியானிக்க நம்மால் முடியாது, வெறுமனே தியானிக்க முடியாது. இப்போ ஆ ஊ மா என்றால் ஏதோ வரி வடிவம் தெரிகிறது, அதுக்குள்ளே அதிதெய்வத்தை நாம் சொல்கிறோம், நாம் தியானிக்கலாம். மேலே மேலே போகிற பொழுது எழுத்துக்களே இல்லாத பொழுது நாம் என்ன பண்ணுறது? அதுக்காக என்ன செய்தார்கள் என்றால், இப்போ நான் சொல்கிற பிராசாத கலை இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் மேலே மேலே போக போக ஒரு அடையாளம் சொல்லியிருக்கிறார்கள். பிந்து போல, சூலம் போல, கலப்பை போல, அர்த்தசந்திரன் போல என்றெல்லாம் வடிவத்தை சொல்லியிருக்காங்க. அந்த வியாபினி என்றால் உதாரணம் சொல்கிறேன், அப்படி அல்ல, நான் நினைவுக்காக சொல்கிறேன். வியாபினி என்றால் சூலம் வைத்துக் கொடுங்களேன். வியாபினி நீங்கள் தரிசிக்கிறேன்னு சொன்னால் சூலத்தை தியானித்தால் போதும். சூலத்தை தியானித்தால் உங்களுக்கு வியாபினி. இப்படி ஒவ்வொரு தியானப்பொருளாக சொல்லி எல்லாவற்றையும் கடந்து போகிற பொழுது சொல்லை நாம் நீங்குகிறோம், ஒன்றும் தெரியாமல் இருக்கிறோம். சொல்லை கடந்தாச்சு என்ன பண்ணுறது தான் பெருமான் அங்கே வருகிறான், அங்கே மீதானம் என்ற அருள் அங்கே வருகிறது என்றெல்லாம் தியரிட்டிக்கலாக நம்ம சொல்கிற பொழுது சுலபமாக சொல்லிடுறார் திருவுந்தியாரில். ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானம் செல்க என்று உந்தி வர, அது மீதானம்னு சொல்லிட்டார். அதை எப்படி அடையணும்னா அவ்வளோ கஷ்டப்படணும் இல்லையா? இதையெல்லாம் விளக்குவது தான் சோடசகலா பிராசார சட்கம் என்று. பிராசார யோகம் இதுதான். இப்போ தேரியாக நம்ம சொல்லிட்டோம், தேரியாக சொல்லியிருக்கோம். ஒரு குருமுகமாக கொஞ்சம் கொஞ்சமாக தியானம் பண்ணணும். ஒரே நாளில் இது வராது. சாதாரண யோகமே தியானமே ஒரு நாளில் வசப்படாது. இது சொல்லை கடக்கணும்னு சொன்னால் அவ்வளோ சுலபம் கிடையாது என்றுதான், கொஞ்சம் கொஞ்சமாக கடக்க வேண்டும் என்றுதான் முதல் 5 கலை. இப்போ சாதாரணமாக உங்களுக்கு ஆசனம் சொல்கிற பொழுது கூட என்ன சொல்கிறாங்க, முதல்ல பத்மாசனம் போடணும், 2 முட்டி இப்படி போடணும், முடியாது உங்களால், என்ன பழக்கம் இல்லாத போச்சு இல்லையா, பழக்கம் இல்லாத போச்சு. அப்போ என்ன பண்ணுங்க, முதல்ல சுகாசனமாக இருங்க, சாதாரணமாக உட்காருங்க முதல்ல, அப்புறம் கொஞ்சம் லேசாக எடுத்து போடுங்க, அப்புறம் கொஞ்சம் போடுங்க என்று கொஞ்சம் கொஞ்சமாக ஆசனத்தையே கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா. அதே போல் தியானத்தை கற்றுக் கொடுக்குற கொஞ்சம் கொஞ்சம் எழுத்துக்களாக நீங்கள் மேலே போங்க என்று சொல்லுவது தான் என்று நான் அவருக்கு வரத்துக்குலாம் கொஞ்சம் சொன்னேன். நீ கஷ்டம்தான் சார் பசங்களுக்கு புரிகிறதுக்குன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். பெரிய விஷயத்தை சைவம் சொல்லுகிறது அல்லவா, இது யாரும் சிந்திக்காத ஒரு விஷயம். பொருளை கடக்க வேண்டும் என்று தான் யோகத்தில் சொல்கிறாங்களே தவிர சொல்லை கடக்க வேண்டும்னு சொல்லலை. ஓம்னு சொல்லணும்லாம் சொல்கிறாங்க, தியானத்துக்கு தியானம் வந்தெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதையும் கடந்தால்தான் நமக்கு பெருமான் அருள் என்று சொல்கிறது சைவ சித்தாந்தம் தான். அதை தான் நம்ம திருமுறைகளில் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டம் அது, ஆனால் குறிப்பாக சொல்லியிருக்கிறாங்க. நான் இங்கே சொல்லியிருக்கு தான். அது ஞானசம்பந்தர் ஊரில் உயிர்ப்பை ஒடுக்கி என்று சொல்கிறார். அது பிராசாரியத்தை தான் சொல்கிறார். அவர் ஏன் பிராசாரியத்தை சொல்கிறாருன்னா, ஞான விளக்கினை ஏற்றின்றார், நன்புலம்ன்றார். உங்களுக்கு இருக்கிற 5 புலன்களும் குற்றம் செய்யாது, உங்களை தவறாக நடத்தாது. கண் வந்து தவறாக இழுக்காது, காது சரியானவனை கேட்காது. அப்போ உயர்ந்த விஷயங்களைத்தான் சிந்திக்கிறோம், உயர்ந்துதான் காட்சிப்படும். உங்களுக்கு உலகத்தில் நாம் பார்க்கிற எல்லா பொருளும் இயற்கை தான். இயற்கையிலும் குற்றம் இருக்கிறது, பார்ப்பதில் குற்றம் இருக்கிறது. ஆனால் இயற்கையை கடந்து பெருமானுடைய காட்சி என்று சொன்னால் அங்கே எந்த விதமான குற்றமும் இல்லை என்றுதான் அது தெளிவு காட்சி என்றான். ஐயக்காட்சி, தெரிவுக்காட்சி, தெளிவுக்காட்சி என்று தெளிவை தருகின்ற காட்சி. அது எப்போ வரும்னா இந்த யோகம் செய்கிற பொழுதுதான் வரும் என்று புருவ நடுவிலேருந்து தியானிக்கணும். தியானித்து துவாரசாந்தத்துக்கு போகிற பொழுது அங்கே பெருமான் முதல்ல ஓசை வடிவாக வருவான்றான். ஓசை உங்களுக்கு கேட்கும் சொல்கிறார், இவரும் பாடுறார், நம்ம படிச்சுக்கோங்க. அது மணி போல ஒரு ஓசை கேட்கலாம், மணி ஓசை கேட்கும், கடல் ஓசை கேட்கலாம், குடல் ஓசை கேட்கலாம், யானையினுடைய பிடரல் ஓசை கேட்கலாம், வரிசையாக சொல்கிறார். 10 நாதங்கள், ஏன்னா தச நாடி, நமக்கு தச நாடியிலும் தச நாதங்கள் கேட்கும். கேட்ட உடனே சரி நம்ம யோகத்தை முற்று பெற்று விட்டுன்னு நினச்சிடாதீங்க, அது உங்களை ஏமாத்துறதுக்குன்றார். அந்த நாதம் என்றதை கொடுத்த உடனே மேலே போகாமல் தடுப்பதற்காக அந்த ஓசை வருகிறது, அதை பார்த்து நீங்கள் ஏமாறாதீங்க என்று சொல்கிறாங்க. பாரத்தில் அப்படி ஒரு இடம் வருது.
அதாவது தருமன் நல்லவன் தான், ஆனால் அவன் போகிற பொழுது முதல்ல நரகத்தான் போகிறான், அப்புறம் தான் சொர்க்கத்துக்கு வரான்னு வருது, அது பாரத்தில் வரும். அதில் என்ன சொல்கிறாங்க, போகிற பொழுதே யாரோ ஒரு கூப்பிடுவது போல கேட்குமா, கூப்பிடுவது போல கேட்டு திரும்பி பார்த்தா போச்சு உனக்கு நரகம்தான் என்று போகிற வழியிலிருந்து திரும்பி பார்க்கலையான்னு அப்படி ஒரு கதை சொல்கிறாங்க. அதுபோல் உங்களை தடுப்பதற்கு இந்த ஓசை வரும். அப்புறம் திருச்சிலம்பு ஓசை கேட்கும் அல்லவா, அது நெருத்தனை கும்பிடுகின்ற ஓசை. இதெல்லாம் கடந்து திருச்சிலம்பு ஓசை வந்தால் சரி, மேக்சிமம் நீங்கள் அங்கே வந்துட்டீங்க. அதுக்கு பின்னாலே ஒரு நிறுத்தம் தான், நடன ஓசை தான் கேட்கும், அப்புறம் நடன காட்சி கிடைக்கும் என்றெல்லாம் ரொம்ப அழகாக படிமுறையிலே யோகத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த பிராசார யோகத்தை அடிப்படையாக வைத்து தான் இங்கேயும் சொல்கிறார். நாம் படிக்கிற எல்லாமே அதை வைத்து தான் விரிவாக திரைநிறுத்தை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். திருமந்திரத்தில் ஆகமசாரமாக சொன்னதால அந்த யோகத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று தான் 4ஆம் தந்திரம் தான் நம்ம படிக்கிறோம். 3ஆம் தந்திரத்தில் கலைநிலை என்று தோற்றுவாய் தான் பண்ணார். சோடசகரா பிராசாதம் என்றால் என்ன என்று தோற்றுவாய் செய்து அதுக்கு எப்படி தியானிக்கணும்னு சொல்லிட்டார். இங்கெல்லாம் நமக்கு ஒன்றொன்றாக சொல்லுகிறார். அதில் நாம் இங்கே அண்மையில் படித்தோம், அதை கூட சொன்னார். அதாவது அவர் என்ன செய்கிறார், நம்ம எப்படி வளர்க்கிறார், திருமூலர் எப்படி வளர்க்கிறார் என்றால், முதல்ல அஷ்டாங்க யோகம் செய்வான்றார். தப்புகளை முதல்ல செய்ய, அதுதான் அவனுக்கு ஆதாரம். அந்த ஆதாரத்தை வைத்தான் நிராதாரத்துக்கு வரணும். திடீர்னு லிஃப்டில் தாவற மாதிரி தாவிட முடியாது, படிப்படியாக தான் வரணும். அஷ்டாங்க யோகம் செய்கிறபோது அவர் என்ன அறிவுறுத்துகிறார் என்றால், ஆதாரங்கள் மூலாதாரத்திலிருந்து புருவனடு இருக்கு இல்லையா, தாமரை இதழாக, தாமரை இதழாகத்தான் நீ தியானிக்கணும்னு வருதுங்க. நீங்கள் பிராசாத யோகத்துக்கு வந்தீங்கன்னா அந்த நூல் 4 நூல் நமக்கு இருக்குது. பிராசாத நெறி, பிராசாத அகவல், பிராசாத தீபம், குருஞான சம்பந்தருடைய பிராசாத ஷட்கம், 4 நூல் இருக்குது. அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, மூலாதாரத்தில் உள்ள தாமரைக்கு என்ன நிறம், சுவாதிஷ்டானத்தில் இருக்கிற தாமரைக்கு என்ன நிறம் என்றெல்லாம் அங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ இன்னும் சுலபமாக போயிடும். பொதுவாக தாமரைன்னு தியானிப்பதை காட்டிலும் இந்த நிறமாக உள்ள தாமரை, வெண்தாமரை செந்தாமரை போல என்று தியானித்தால் தியானிக்க முடியும். அப்படியெல்லாம் அங்கே நிறத்தை சொல்லியிருக்காங்க. அதிதெய்வத்தை பீஜாட்சரம்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், முதல்ல அதே போல் நீ ஆதார தெய்வமாக பீஜாட்சரத்தை வைத்துக்கொண்டு நிறத்தை வைத்துக்கொண்டு 4 இதழ் 6 இதழ் 10 இதழ் 16 இதழ்னு சொல்லி கடைசியில் 2 இதழாக போ என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்குறார். இது ஒரு முதல் முறை. அது அல்லன்றார். 2வது அதிதெய்வங்கள்ன்றார். அதுதான் நான் போன வகுப்பில் சொன்னேன். நாம் படிக்கிற பொழுது, முதல்ல படிக்கிற பொழுது நான் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொல்கிறார் திருமூலர், முதல்ல அதிதெய்வங்களை வணங்க. மூலாதாரத்துக்கு கணபதி தான் அதிதெய்வம், சுவாதிஷ்டானத்துக்கு திருமால், இப்படி சொல்கிறோம் இல்லையா. அதிதெய்வத்தை வணங்கி தியானம் செய்தாலே போதும் என்று தான் சொல்கிறார். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறார், அஷ்டாங்க பேரில் சொல்கிற பொழுது அதிதெய்வங்களை விட்டுருங்க. இப்போது கணபதியோ அவங்களாம் விட்டுருங்க, எல்லாம் சிவசக்தியாக உமையோடு இருக்கிறாள். இங்கே கூட பாட்டு உமையோடு இருந்தாலும் வரும். உமையோடு இருக்கிறாள் அப்படி தியானிங்க என்று, சிவசக்தியாக தியானிங்க என்று சொல்கிறார். அதுக்கு தான் அப்பா என்ன எழுதுகிறாங்க, அது முரணல்ல. அங்கே அதிதெய்வம்னு சொல்லிட்டு இங்கே சிவசக்தின்னு சொன்னால் அது அல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னு எழுதுகிறாங்க. அதுதான் அப்பாவுடைய உரையில் உள்ள விளக்கம் தெளிவு. அந்த உரை பட்சமாக எனக்கு தெளிவு வந்தது. அது என்ன சொல்கிறார், அதிதெய்வம் அல்ல, அது சிவசக்தி தான். சிவசக்தி என்றால் சம்புபட்சமாக தியானிக்கணுன்றான். பிரம்மனை தான் தியானிக்கிறீங்க, கணபதி தான் தியானிக்கிறீங்க, கணபதி உருவம் தான், அது மாற்றம் கிடையாது. சிவசக்தின்னு சொன்னால் அது சம்புபட்சமாக என்றால் பெருமான் தான் கணபதியாக இருக்கிறான். அணுபட்சம் என்றால் நம்ம மாதிரி இருக்கிற உயிர்களுக்குள்ள அதிகாரம், அது அல்ல. கணபதி என்றால் பெருமானே கணபதியாக இருக்கிறான், பெருமாளே திருமாலாக இருக்கிறான் என்று நீங்கள் சிவசக்தியாக சம்புபட்சமாக தியானிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். என்றால் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நம்மை வளர்க்கிறார், பெருமானிடத்தில் கொண்டு செல்வதற்கு அஷ்டாங்க யோகம் சொல்லி, ஆதாரத்தை சொல்லி, அதிதெய்வம் சொல்லி, சிவசக்தி என்று சொல்லி, அது சம்புபட்சம் என்று படிப்படியாக நமக்கு உயர்த்துறார் இல்லையா. அதுக்கு பின்னால் தான் நிராதார யோகத்தை சொல்லுகிறான்னு பார்க்குறோம். அதனுடைய விளக்கத்தை தான் நம்ம இங்கே படிச்சுட்டு வரோம். நாம் அதில் பார்த்த பொழுது 79வது தான் இன்றைக்கு பார்க்கணும். கண்டு எழுந்தேன் கமல மலர் என்று வருது இல்லையா, அதான் பார்க்கணும். அதுக்கு முன்னே உள்ளதெல்லாம் வெத்தாம் சிவமயமாக வீரி என்று அந்த 16 அறைகளாக 36 அறைகளாக கீறுகின்ற ஒன்று, அந்த அது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாடத்தில். அது 78 பாட்டுக்குள்ளது. சக்கரம் ஐயா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
அதுக்கு பின்னால் அது மற்றொரு வகை திரிமண்டல சக்கரம். திரு அம்பல சக்கரத்தில் திரிமண்டல சக்கரம்ன்றார். இந்த திரிமண்டலம் என்றால் 3 மண்டலம் அர்த்தம். இங்க அப்படி எழுதுறார். 3 மண்டலம் என்றால் நாம் என்ன பண்றோம்? மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்ற 2 ஆதாரங்கள் அக்னி மண்டலம். அதுக்கு மேற்பட்டு மணிபூரகம் அநாகதம் என்று சொன்னால் அது சூரிய மண்டலம். அது விசுத்தி ஆக்ஞை என்று அந்த 2 சொன்னால் அது சந்திர மண்டலம் என்று நாம் பொதுவாக ஆரம்பத்தில் சொல்லுவோம். 6 ஆதாரங்கள் 2 ஆதாரங்களும் ஒரு மண்டலத்துக்கு என்றால் 3 மண்டலமாக இருக்கிறது. 3 மண்டலத்தில் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்ச்சின்றார். இன்னும் சாதாரண ஒரு விஷயம் போல பாடுறார். எவ்வளோ பெரிய விஷயத்தை குண்டலியை சொல்கிற பொழுது 3 மண்டலம். அது முட்டிய தூண் என்றால் முதுகெலும்பு, சுழுனை நாடு என்று அந்த 3 மண்டலத்தை இணைக்கின்ற ஒரு தூண் மாதிரியான். இந்த மாதிரி ஒரு மண்டபத்தை கட்டினா தூண் வேணும் அவசியம் இல்லையா? மெயினாக ஒரு தூண் வேணும் இல்லையா? இந்த சர்க்கஸ்காரங்களாம் நீங்கள் பார்த்தா தெரியும், மெயினாக ஒரு தூண் வச்சுருப்பான், அதில் தான் எல்லாம் கூடாரம் போட்டிருப்பான். அந்த மாதிரி தான் நமக்கு கட்டியிருக்கிறான், இந்த முதுகை கட்டியிருக்கிறான். எனவே 3 மண்டலத்தில் முட்டிய தூண், அதில் 4 பாம்பு என்று குண்டலி சொல்கிறான்னு பார்க்கிறோம். அவரும் அந்த பிராசாரைக்கு தான் குறிப்பாக சொல்கிறார் விநாயகர் அகவல். அதை இங்கே 3 மண்டலம் என்றார். அதை நாம் எப்படி திருமலர் எப்படி சொல்கிறாருன்னா, பெருமானுடைய இடப்பாகம் சந்திரன், வலப்பாகம் சூரியன், நடுப்பாகம் அக்னி என்று கொள்ள வேண்டும் என்று பெருமானை தியானிக்கிற பொழுது சூரிய சந்திரன் 2 கலை பெருமானுக்குள்ள 3 கண்ணில் வலப்பாக இருக்கிறதல்லவா அது சூரியன் என்றும், இடப்பாகம் சந்திரன் என்றும், நடுவிலே இருப்பது அக்னின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த 3 நாடிகள் மிக முக்கியம். இடபிங்கலை இடான்னு சொல்லுவாங்க. இடா என்பது இடப்பக்கத்தை குறிக்கல, அது வட சொல்லுது. பிங்கலை என்பது எப்படி வளத்தை குறிக்காதோ, பிங்கலை என்றால் வெளுத்த ஒன்று, வெளுப்பாக இருக்கிறதுன்னு ஒன்று, அதை விட கொஞ்சம் நிறம் குறைந்தது இடா என்று. சுருணை என்பது நெருப்பு என்று சொல்கிறோம், 3 சுடராக சொல்கிறோம். அப்போ இடா பிங்கலை சுருணை என்ற 3 நாடி. அதுபோல பெருமான் அப்படி இருக்கிறான் என்பதை தியானிக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு யோகத்தினுடைய பல நிலையைத்தான் தொடர்ச்சியாக சொல்கிறார். அதை நாம் முன்னையே பார்த்தது தான். இங்கே மறுபடியும் 79 தான் இன்றைக்கி நாம் ஆரம்பிக்கணும். கண்டு எழுந்தேன் கமலம் மலர் உள்ளிடை, கொண்டு எழுந்தேன் உடன் கூடிய காலத்து, பண்பு அழியாத பதிவழியே சென்று நண்பு அழியாமே நம எனலாமே. 975 பாட்டு மொத்தமாக வந்தால் தொடர் சொற்பில் 975, 79வது பாட்டு உங்களுக்கு இருக்கும், நோட்ஸில் கொடுத்துருப்போம். கொடுத்துருக்குறேன். அதான் அந்த முன்ன சொன்ன சக்கரம் இருக்கு இல்லையா, அதாவது 974 ஒரு சக்கரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, திரிமண்டல சக்கரம் என்று. திரியம்பல சக்கரத்தை திரிமண்டல சக்கரம்னு கொடுத்துருக்காங்க. அது போன வகுப்பு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இருக்கும். அதான் அது கொஞ்சம் பாருங்கள். அது இல்லை, அதுதான் அந்த சக்கரம் தான். அதை ஒன்றும் இப்போ ரெஃபர் பண்ண வேண்டாம். அந்த அந்த சக்கரத்தை சொல்கிறார். யான் சிவனை இச்சக்கரத்தின் வழியே கண்டு உயர்வு பெற்றேன். கண்டு எழுந்தேன்றார். எழுந்தேன் என்று சொன்னால் உயர்ந்தேன் அர்த்தம். திலகவதியாருடைய திருவடியிலே அப்பர் பெருமான் விழுகிறார். பரசமய குடியில் விழுந்தீர் எழுந்திரீர்னாரா, எழுந்திரீர், இனிமேற்பட்டு உங்களுக்கு உயர்வு தான், எழுந்திரீர்னு அந்த அம்மா சொன்னாங்கன்னு சொல்கிறாள் சேக்கிழ. அதுபோல் நான் இந்த சக்கரத்தின் வழியாக சிவனை திரிமண்டல சக்கரம் வழியாக எப்படி திருஅம்பல சக்கரம் வழியாக கண்டேனோ, அதுபோல் இன்னொரு முறை திரிமண்டல சக்கரமாக நான் கண்டு எழுந்தேன் என்றால் உயர்வு பெற்றேன். யான் சிவனை இச்சக்கரத்தின் வழியே கண்டு உயர்வு பெற்றேன். அதனால் பின்பு அவனை நான் எனது உள்ளத்தாமரையில் அடக்கி கொண்டு மேலும் உயர்வு பெற்றேன். சக்கரம் என்பது வெளியில் இருக்கின்ற ஒன்று, எந்திரம் வெளியில் இருக்கிறது, ஆதாரம் நமக்கு உள்ளே இருக்குது. அதில் அநாகதம் என்ற ஒரு சக்கரம் இருக்குல்ல, எல்லாம் சக்கரம் தானே. சக்கரம் என்றால் ஆதாரம் என்றாலும் ஒன்று தான், ஒரே அர்த்தம்தான். இந்த ஆதாரத்தை குறிப்பதற்கு தான் இங்கே சக்கரம் நம்ம சொல்கிறோம். இது இப்போ நாம் சொல்ல திரிமண்டல சக்கரம் என்றால், அங்கே நான் அந்த சக்கரத்தின் வழியாக நான் வழிபாடு செய்கிறேன். வழிபாடு செய்கிற பொழுது உள்ளத்திலே பெருமானை நிறுத்துகிறேன். கண்டு எழுந்தேன் கமலமலர். கமலம் என்றால் தாமரை,
தாமரை மலர்ன்றார். பொதுவாக மலர் என்று சொன்னாலே தாமரை தான். கமலமலர் என்று வடமொழியிலே கமலம் என்றால் செந்தாமரை, புண்டரிகம் என்று சொன்னால் வெண்தாமரை, அப்படி வித்தியாசப்படுத்துகிறாங்க. சில இடங்களில் பொதுவாக கூட வரும். ஆனால் ரொம்ப சிறப்பாக சொன்னால் செந்தாமரைக்கு கமலம்னு பெயர், புண்டரிகம் என்பது வெள்ளையாருக்கும் வெண்தாமரைன்னு பெயர். இது உள்ளத்திலே செந்தாமரை தானே, இதயம் என்பது செந்தாமரை. பெருமான் செந்தாமரிலே வீற்றிருக்கிறான், இதயமாகிய மலரிலே வீற்றிருக்கிறார் என்பதை வள்ளுவரே சொல்கிறார். அப்போ அவங்களாம் எவ்வளோ யோக நிலையை சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? கடவுள் வாழ்த்தில் நத்தால் தொட வேண்டும் என்று உருவத்திருமேனியை சொல்லுகிறார். ஏன்னா தாள் என்றால் உருவம் தானே, எனவே தாளை வணங்க வேண்டும், தாளை வணங்கா தலை என்றெல்லாம் உருவத்திருமேனியை சொல்கிறார். ஆனால் அதே என்ன பண்ணுறார், மலர்விசை ஏகினான் என்கிறார். மலர்விசை ஏகினான் என்றால், மலர் என்றால் அடியவராகிய அன்பால் நினைவாரது உள்ளக்கமலம் என்று எழுதுகிறார் பரிமேழகர். உள்ளமாகிய கமலத்தை எழுந்துகிறார் என்று சொன்னால் அங்கே அருவமாக தியானிக்கிறோம் அல்லவா? எனவே அது யோக நிலை என்று வழிபாட்டு முறையும் புற வழிபாட்டையும் சொல்லுகிறார், அக வழிபாட்டையும் சொல்லுகிறார் வள்ளுவர் என்று நாம் தைரியமாக சொல்லலாம். இதெல்லாம் நம்முடைய கருத்து தான். மலர்விசை ஏகினான்றார். அதுபோல கமல மலர் என்று சொல்லார். கண்டு எழுந்தேன் கமலமலர் உள்ளிடை, இதயமாகிய தாமரை, அதிலே பெருமானை இருப்பதாக எண்ணினான், வழிபட்டு உயர்கின்றேன், அதனால் தாமரையில் அடக்கி கொண்டு மேலும் உயர்வு பெற்றேன் என்றார். என்ன சொல்றார், வழிபாட்டில் புற வழிபாடு அக வழிபாடு என்று நமக்கு தெரியும். இந்த இரண்டில் எது சிறந்தது என்று சொன்னால் அக வழிபாடு தான் சிறந்தது. சிறந்தது மட்டுமல்ல, கடினமானது. அகப்பூசை செய்வது எவ்வளோ கடினம் சொன்னால், தண்ணீரை கொண்டு வரணும்னு வச்சுங்களேன். இப்போ பூஜைக்காக தண்ணீரை கொண்டு வரணும், நேராக போகலாம், பாத்திரத்தை எடுத்து பண்ணி கொண்டாந்து வச்சுடலாம், நடைமுறையில் வச்சுடலாம். நீங்கள் அது இல்லாமல் நின்று கொண்டு மனசில் நினைத்துக்கிறேன், இப்போ நான் பாத்திரத்தை எடுக்கிறேன், இப்பொழுது அந்த குழாய் அடியில் போகிறேன், எல்லாம் குளத்துக்கு போகிறேன் என்று கொஞ்சம் கொஞ்சமாக தியானிக்கணும் நீங்கள். அதனால தான் சேக்கிடார் என்ன பண்ணார், நின்ற ஒரு பூசலார் நெடுது நாள் நினைத்தாராம். ஏங்க இந்த மாதிரி பூஜைக்கே இவ்வளோ நாடி 3 மணி நேரம் 4 மணி நேரம் நினைக்கணும்னு சொன்னால் கோயில் கட்டுறதுக்கு அவர் என்ன எவ்வளோ நினச்சிருப்பார். நெடுது நாள் நின்னார் என்று சொல்கிறார் இல்லையா? அதுபோல் அகப்பூசை தானே கஷ்டம். ஏன்னா நீங்கள் அப்படி தியானிச்சுக்கிட்டு போது உங்களை யாரா கூப்பிடுவாங்க இல்லையா, இல்லை ஃபோன் பில் அடிக்கும், மொபைல் அடிக்கும் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் தானே வழிபடணும். எனவே புற வழிபாட்டை காட்டிலும் அக வழிபாடு ரொம்ப கடுமையானது தான், அதை செய்யறதுதான் சிறப்பு என்று தான் நமக்கு சொல்கிறாங்க. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னால், புற வழிபாடு என்று சொன்னால் வணங்குகின்ற தெய்வம் இருக்குல்லையா, வழிபாட்டினுடைய உருவம், ஏதோ அம்மையப்பராகவோ நடராஜராகவோ சிவலிங்கமாக வச்சு வழிபடுறீங்க இல்லையா, அந்த வழிபடுகின்ற உருவம் எங்கே இருக்கு என்று சொன்னால் இங்கே இருக்குதான். மனசில் நீங்கள் எண்ணுகிறீர்கள், இந்த உருவத்தைத்தான் வெளியிலே கொண்டு வரீங்க, அங்கே இருப்பதை உள்ள கொண்டு போல. ஏற்கனவே உங்கள் தியானத்தின் மூலமாக சிந்தையிலே தேக்கி சித்தத்துள் சித்திக்கும் தேனாக பெருமான் இருந்து கொண்டிருக்கிறான். வழிபாடு செய்ய வேண்டும் அல்லவா, பெருமானே வாருங்கள், எனக்காக வெளியிலே வாருங்கள் என்று சொல்லி புறக்கண்ணிலே உங்களை பார்க்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். வேண்டி ஆவாகித்து சன்னிதானம் சன்னிரோதானம் எல்லாம் முதலினாலே அவரை ஸ்தாபிக்கிறோம் அல்லவா. அப்போ அகைய வழிபாடு இங்கிருந்து தானே அங்கே வரார். எனவே அக வழிபாடு தான் சிறந்தது, அகப்பூசை தான் சிறந்தது என்றெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். கிரியை தான் புற வழிபாடு, யோகம்தான் அக வழிபாடு என்று கிரியா யோகம் என்று சொல்லி புற வழிபாடு செய்தாலும் கூட தியானம் என்ற அகப்பூசை கடைசியில் தியானம் செய்யணும், அது ஏகக்குறைய அகப்பூசையினுடைய அங்கம் என்று. அகப்பூசையிலே புறப்பூசை அங்கம் வரல, புறப்பூசையில் அகப்பூசையினுடைய அங்கம் வருகிறது என்று பார்த்தால் அகப்பூசை தான் சிறந்தது என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கண்டிருந்தேன் கமலமலருள் இடை கொண்டு எழுந்தேன் உடன் கூடிய காலம். ஆகவே இனி தன் இயல்பு கெடாத பரிஞானத்தின் வழியே சென்றுன்றார். பெருமானை நான் கண்டுகொண்டேன் சக்கரத்தின் மூலமாக, இதய தாமரை மூலமாக தியானித்து நான் தெரிந்து கொண்டதாலே நான் பெற்றது பதிஞானம்ன்றார். பதிஞானத்தை பெற்றிருக்கிறேன், அது தடைப்படாத பதிஞானம், தடையிலா ஞானம்ன்றார் இல்லையா, தடைப்படாமல் இருக்கின்ற மெஞ்ஞானம்ன்றார். இனி தன் இயல்பு கெடாத பதிஞானம். பசுஞானம் பாசஞானம் எல்லாம் தன் இயல்பு கெடும்.
புறப்பொருள்களை பார்த்து இதுதான் உண்மை என்று எண்ணுகிறோம், அப்புறம் அது மாறுகிறோம் அல்லவா. நிலையில்லாத பொருளை பார்த்து நிலையானது என்று எண்ணுகிறோம், பின்னால் மாறுறோம் இல்லையா. அந்த ஞானம் எல்லாம் மாறக்கூடியது. ஆனால் பதிஞானம் மாறாதது. எனவே மாறாத அந்த பதிஞானத்தின் வழியே சென்று அழியாத அன்புடன் திரு ஐந்தெழுத்தை செவிக்கும் பேற்றினை பெறுதல் திண்ணம் நம எனலாமேன்னு சுருக்கமாக சொன்னார். இனிஷியல் போடுறது போல் நமச்சிவாயன்னு எனலாமேன்னு சொல்லணும். அப்படி சொல்லாமல் 2 எழுத்து சொல்லி பஞ்சாட்சரத்தை குறிக்கிறார். நம எனலாமே என்றார். பண்பு அழியாத பதிவழியே சென்று என்றால் நிலை மாறாமல் இருக்கின்ற பதிஞானம், அதன் வழியாக சென்று நமசிவாய என்று சொல்லுகின்ற பேற்றினை பெற்றேன், நீங்களும் பெறலாம். நம எனலாமே என்றால் நீங்களும் கூட அதே போல உள்ளத்தாமரைகளை பெருமானை எண்ணி நம என்ற அந்த பஞ்சாட்சரத்தை சொன்னால் அவன் அருளை பெறுவது சின்னம் என்கிறார். அப்புறம் விளக்கம் அதில் நீவீரும் இவ்வாறு அப்பேற்றினை பெறுங்கள் என்பது குறிப்பிக்கும். அங்கே சொல்லலை. நம எனலாமே என்றால் உங்களுக்கு அந்த ஆற்றல் வரும், உங்களுக்கு அந்த பயன் வரும்ன்றார். நமசிவாய் என்பதன் முதற்குறிப்பு என்றார். அந்த இலக்கணத்தில் அப்படி சொல்லுவாங்க. இப்போ நம்ம நாளை மறுநாள் இங்கே அகத்திய தேவாரத்தில் சொல்கிறோம் இல்லையா, அதில் அந்த தோடு கூற்று பித்தா என்று 3 பதிகம் வருது இல்லையா. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? தோடு கூற்று பித்தா என்றும் பீடுடை தேசிகன் பேரருள் என்று சொல்கிறாங்க. அந்த தோடு கூற்று பித்தா என்ற 3 பதிகங்களும் எதை சொல்லுகிறது என்றால் பீடுடை தேசிகனுடைய பெருமையை சொல்கிறது, பேரருளை சொல்லுகிறது என்றார். அப்போ தோடு என்றால் எது? தோடுடைய செவியன். கூற்று என்றால் கூற்றாயினவாறு. பித்தா என்றால் பித்தா பிறை சூடு. முழுமையாக சொல்லாமல் முதல் சொல்கிறாங்க இல்லையா, அந்த முதல் சொல்லை சொன்னால் அது முதல் சொல் குறிப்பு. அதுபோல் நமசிவாய் என்று 5 எழுத்தை சொல்லாமல் நம எனலாமே என்றால் அது 5 எழுத்தை சொல்லலாம் என்று முதற்குறிப்பாக சொல்லுகிறார். அது இலக்கணத்து அது விதி நமக்கு இருக்கிறது. ஆனால் நமசிவாய் என்பதன் முதற்குறிப்பு. இங்கு கூறிய பஞ்சாட்சரம் அதன் பேதங்கள் அனைத்தையும் கொள்ள நின்றது. நம என்று சொன்னதனால தூல பஞ்சாட்சரம், சூக்கும் பஞ்சாட்சரம், அரிசூக்கம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, எல்லாத்தையும் இது கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் உள்ளத்தாமரிலே எண்ண உங்களுடைய ஞானம் பெருகும். உலகப் பயிரெல்லாம் வேண்டாம் என்று ஒதுங்குற பொழுது தூல பஞ்சாட்சரம் போய்விடும். அப்புறம் உலகமா இதுவா என்ற 2 ஆட்டு போய்விடும். பெருமானிடத்தில் போகிறதா இல்லை இங்கே இருப்பதா என்ற 2 ஆட்டு போய்விடும். அப்புறம் பெருமானையே எண்ணுவோம். பெருமானையே எண்ணுகிற பொழுது ஆன்மா அருளுக்குள்ளே போகும், அருளிலிருந்து சிவத்துக்குள்ளே போகும் சொல்கிறோம் இல்லையா. இப்படி பஞ்சபேதங்கள் நமக்கு இருக்கு இல்லையா, இது எல்லாவற்றையும் இது குறிக்கிறது. பொதுவாக நமச்சிவாய் தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த நமசிவாய் என்பது தான் எல்லா பேதங்களையும் உள்ளடக்கிய ஒன்று, அதுதான் வைத்துக் கொள்ளணும் என்று சொல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் தூல பஞ்சாட்சியிலிருந்து மகாகால பஞ்சாட்சியம் நீங்கள் உச்சரிக்க போகிறீங்க, தியானிக்க போகிறீங்க என்றால் நீங்கள் உயர்கின்றீர்கள்னு அர்த்தம். தூல பஞ்சாட்சரத்தை விட்டுவிட்டு சூக்குமத்துக்கு போகிறீங்க, சூக்குமத்துக்கு காரணத்துக்கு போகிறீங்க இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செல்வதாலே உங்களுடைய ஆன்மா உயர்வு பெறுகிறது, ஆன்ம லாபம் பெறுகிறது என்பதுதான் அதுக்கு அர்த்தம் என்று தான் அங்கே பஞ்சபேதங்களை அவர் சொல்கிறார்னு பார்க்கிறோம். தெரிந்திருக்கலாம் உங்களுக்கு. நமசிவாய என்பதை தூல பஞ்சாட்சரம் என்றும் சிவாய நம என்பது சூக்கு பஞ்சாட்சரம் என்று நாம் சொல்கிறோம். அது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. மறைமலடிகள் என்ன சொல்கிறார்? நம சிவாய என்றால் வணக்கம் சிவனுக்கு என்று அர்த்தம். அப்படியே நீங்கள் பொருள் சொன்னால் நம என்றால் வணக்கம் இல்லை போற்றி, சிவாய என்றால் சிவனுக்கு, வணக்கம் சிவனுக்கு இல்லை போற்றி சிவனுக்கு என்று சொல்வதாலே போற்றி செய்வது எது என்றால் ஆன்மா. நாம தானே வணங்குறோம். எனவே நம்மை முன்னிறுத்தி கொண்டு சிவனை பின்னிறுத்துகிறோம். நான் வணங்குகிறேன் யாரை? சிவனை என்று சொன்னால் அது பொருந்தாது. சிவனை நான் வணங்குகிறேன் சொல்லாமல் நான் வணங்குகிறேன் சிவனை சொன்னால் அப்போ நான் போகல இல்லையா. எனவே அது தூல பஞ்சாட்சரம். தன்முனைப்பு நீங்காமல் வணங்குவதாலே அது தூல பஞ்சாட்சரம். மாறி சிவாய நம என்று சொன்னால் சிவனுக்கு வணக்கம் என்று சொல்வதாலே சிவனை முன்னிறுத்துவதாலே ஆன்மா பின்னால் போகும் இல்லையா. எனவே சிவனுக்கு பின்னே இருப்பதாலே அது சூக்கு பஞ்சாட்சரம் என்று சொல்கிறோம். இதுதான் மறைமலடிகள் போன்றவர்களாம் சொல்கிறது. நாமும் கூட முதல் காலங்களில் புரிவதற்காக இப்படி தான் சொல்லியிருக்கிறோம். தந்தையார் ஒரு விஷயம் எழுதுகிறாங்க, அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நமச்சிவாய என்ற சொல் இருக்கு இல்லையா, அது தூலமான பொருளை தருகிறது. தூலமான பொருள் என்றால்
சிவனுக்கு வணக்கம்னு அர்த்தம். அது எல்லாருக்கும் புரியுது. நமசிவாய என்று சொன்னால் சிவனுக்கு வணக்கம், இல்லை நான் வணக்கம் சிவனுக்குன்னு வைத்து ஏதோ ஒன்று, அது தெளிவாக புரியுது. அங்கே நமச்சிவாய் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெளிவாக விளங்குகின்ற பொருள் விளங்குகிறது. அதை மாற்றி சிவாய நமன் சொன்னால் பொருள் விளங்கவில்லை. ஏன் பொருள் விளங்கலன்னு சொன்னால், நமசிவாய என்று சொல்ற பொழுது என்ன பொருள் என்று கேட்டால், நா திரோதானம், மா மலம், சி சிவம், வா அருள், யா ஆன்மா என்று சொல்லக்கூடாது. அங்கே சொல்லக்கூடாது. ஏன்னா அது சொல் தொடர், எழுத்து அல்ல, சொல் தொடர். எனவே சொல் தொடராக இருக்கின்ற பொழுது அது வணக்கம் சிவனுக்கு, இல்லை சிவனுக்கு வணக்கம் அந்த பொருளைத்தான் தருமே தவிர நாம் சொல்லுகின்ற 5 எழுத்து பொருளை தராது. எனவே சிவனுக்கு வணக்கம் என்று சொல்வதாலே அது சூல பஞ்சாட்சரம். ஆனால் அதே தான் இங்கே சொல்ல போகிறோம். எப்படி சொல்ல போகிறோம் என்றால், சிவாய என்று சொல்கிறோம் இல்லையா, அங்கே சி சிவம், வா அருள், யா ஆன்மா, நா திரோதானம், மா ஆணவமலம் என்று சொல்லணும். அது சூக்கும பொருள். எனவே அது சூக்கும பஞ்சாட்சரம். எழுத்துக்களை சொல்கிற பொழுது நமசிவாய என்று சொன்னால் வணக்கம் சிவனுக்கு என்ற வெளிப்படையான பொருள் தெரிவதாலே சூல பஞ்சாட்சரம். சிவாய நம என்று சொல்கிற போது எழுத்துக்கு, ஒவ்வொரு எழுத்துக்கும் பொருள் சொல்லணும். அப்படி தான் நம்ம அறிந்து கொள்கிறோம். அதனால் எழுத்துக்களாக அறிந்து கொண்டு அந்தந்த பஞ்சாட்சரத்துக்கு என்ன பொருளோ அதை நாம் அங்கே கொள்வதாலே அது சூக்கு பஞ்சாட்சரம் என்று சொல்கிறாங்க. அப்புறம் நாம நீங்கினால் முத்தி பஞ்சாட்சரம் என்றால் மறைப்பும் ஆணவம் நீங்குகிறதல்லவா, அப்போ ஆன்மா அருளை பெறுகிறதல்லவா. எனவே அருளை பெறுவதாலே அது முத்தி பஞ்சாட்சரம், அருளை பெறுவதற்கு ஆசைப்படுவதாலே அது முத்தி பஞ்சாட்சரம் என்று அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. அதான் இங்கே சொல்கிறார். நம எனலாமே என்றால் பஞ்சாட்சரத்தினுடைய பேதங்கள் நன்கு அழியாமே நம எனலாமே. நமசிவாய் என்பதை இங்கு கூறிய பஞ்சாட்சரம் அதன் பேதங்கள் அனைத்தையும் கொள்ள நின்றது. இதனால் மேற்கூறிய திரிமண்டல சக்கரம் அதற்கு முன்னர் கூறப்பட்ட சிவசக்கரத்தில் செலுத்துவதாதல் கூறப்பட்டது. இதுவரையில் திருமண்டலத்தை படித்தோம், திரிமண்டல சக்கரத்தை படிச்சிங்க. அதாவது திரு அம்பலம் திரிமண்டல சக்கரத்தை படிச்சிங்க. இப்போ இது சிவசக்கரம். இப்போ நாம் சொல்கிறது சிவசக்கரமாக, அதுவே சிவசக்கரமாக இருக்கிறது என்றால், சந்திரமண்டலம் சூரிய மண்டலம் சொன்னோம் இல்லையா, வலப்பால் இடப்பால் நடுவில் இருக்கின்றது அல்லவா, அது பெருமானை குறிப்பதாலே அது சிவசக்கரம் என்று கொள்ள வேண்டும். அதற்கு செலுத்துகின்றது, திரிமண்டலத்திலிருந்து சிவசக்கரத்திற்கு செலுத்துகிறது என்றார். அதுதான் அடுத்த பாடல். சிவசக்கரமாதல், சிவசக்கரத்தில் செலுத்துவதாதல் கூறப்பட்டது. அடுத்த பாடல். புண்ணிய வானவர் பூமடை தூவி நின்று எண்ணுவர் அண்ணல் இணையடி மந்திரம், நண்ணுவர் நன்னி நம என்னும் நாமத்தை கண்ணன உண்ணி கலந்து நின்றார்கள். சூத சம்மிதை அதிலே வருகின்றது. இன்னொரு ஏதோ ஒரு கீதை அதிலே வர ஞாபகம் சரியா நினைவில் என்னன்னு, தேவர்களுக்கெல்லாம் உடம்பு உண்டா இல்லையா என்று ஒரு கேள்வி வருது. நம்ம மாதிரி உடம்பு இல்லை, உடம்பு இருக்கிறது, ஆனால் நம்ம மாதிரி தூள உடம்பு அவர்களுக்கு இல்லை என்று நாம் சொல்கிறோம். ஆனால் அவளுக்கு உடம்பு இருக்கிறது. அதனால தான் தேவர்கள் கை தொழுகிறார்கள், தேவர்கள் கண் இமைப்பது கிடையாது, எல்லாம் உறுப்பு வச்சு தானே சொல்கிறோம், உறுப்பு வச்சு தானே சொல்கிறோம். அவங்க உடம்புல நிழல் விழாது என்றெல்லாம் அவளுக்கும் உடம்பு இருக்கிறது என்று தான் அர்த்தம். அதனால் என்ன செய்தார், புண்ணியவானவர்ன்றார். திருஞான சம்பந்தர் தேவர் என்று சொல்லாமல் சில இடங்களில் நல் தேவர்னுவார், நல்ல தேவர்கள்னுவார். அது என்ன அர்த்தம் என்றால், சிவனை வழிபட்டு, ஏன்னா தேவலோகத்தில் இருக்காங்க. இப்போ நாமவாது இந்த நிலவுலத்தில் இருக்கிறோம், துன்பத்தில் இருக்கிறோம், போதுமடா சாமி இந்த பிறவின்னு நம்ம எண்ணலாம். ஏன்னா துன்பம் நமக்கு பட்டதெல்லாம் போதும், பட முடியாது இனி துயரம்ன்றார் இல்லையா, அதுபோல் சொல்லலாம். தேவலோகத்தில் இருக்கிற என்ன கவலை இருக்குது, பசி கிடையாது, டான்ஸு பார்த்துட்டு இருக்கலாம், ஊர்வசி நம்ம டான்ஸை பார்த்துட்டு இருக்கலாம். அமுதம் சாப்பிட்டவர்கள் அவர்களெல்லாம் ரொம்ப எல்லா வகையிலும் அவர்கள் நினைத்தரை கொடுக்கின்ற கற்பகம் என்று எல்லா போகமும் இருக்கிற பொழுது அதை விட்டு எவனா போவானா, பெருமானத்தில் யாரும் போக மாட்டாங்களாம். ஆனால் அங்கேயே சில பேர் தேவர் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுறான், இது எவ்வளோ நாளைக்கு நிலைக்கும்பா, நாம் செய்த புண்ணியம் போச்சுன்னு சொன்னால் எல்லாம் போய்விடுமே, ஏன்னா இப்பொழுதே பெருமானை அடைய வேண்டும் என்று சொல்லி சில தேவர்கள், எல்லாரும் அல்ல, அதாவது 100க்கு ஒரு 10 பேர் வைத்துக் கொள்ளுங்களேன்,
அந்த மாதிரி சில தேவர்கள் என்ன பண்ணுறாங்களா, வீடு பேர் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள், விரும்பி வழிபடுகிறார் என்பதால் தான் புண்ணியவானவர்ன. பெருமானை வழிபடுகின்ற புண்ணியம் பெற்ற வானவர்கள்னார். மற்றவெல்லாம் புண்ணியம் பண்ணவங்க தான், ஆனால் அவங்கெல்லாம் போகுதெல்லாம் அந்த புண்ணியெல்லாம் போகுது. எனவே அவங்கெல்லாம் பாவம் செய்தவர்கள் தான் தவிர புண்ணியவானவர் அல்ல, நல் தேவர் அல்ல என்று சொல்கிறார். புண்ணியவானவர் பூமழைன்றார். அவங்களுக்கு பக்தி சொல்கிறார் பாருங்க. பூவா கொட்டுறானா, பூவா எடுத்து கொட்டுறான், பூமழையாக தூவுகிறான் என்றால் ஒரு பூ ரெண்டு பூ அல்ல. இப்போ பார்க்க போகிறோம், தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பூவை கொட்ட போகிறான்னு நமக்கு தெரியலையா, வாங்கி வச்சுக்கலாம் இல்லையா. அதனால் விருப்பமான ஒரு தலைவர் என்று சொன்னால் எவ்வளோ பூ கொட்டுறாங்க. அந்த மாதிரி பெருமான் மேலே பூ கொட்டுறதுக்கு பூ மழையினார். பூமழை தூவி நின்று எண்ணுவார்கள். புண்ணியவானவர் என்றால் தேவர்களில் பக்குவம் எய்தினோர். அங்கே தேவலோகத்தில் இருந்தாலும் கூட பெருமான் திருவடியை வணங்க வேண்டும் அல்லவா, சேர வேண்டும் அல்லவா என்று எண்ணுகின்ற பக்குவமானவர்கள் எல்லாம் பூக்களை மழை போல தூவி சிவசக்கரத்தில் சக்கர வழிபாட்டில் உள்ள திரு ஐந்தெழுத்து வாயிலாக கொண்டு சிவபெருமானது 2 அடிகளை தியானிப்பார்கள். தேவர்களும் கூட எந்திர வழிபாடு செய்து திரு ஐந்தெழுத்தின் மூலமாக பெருமான் திருவடியை வணங்குகிறார்கள். எந்திர பூஜை, சக்கர பூஜை. பின்னும் அம்மந்திரத்தையே துணையாக பற்றி அத்திருவிடைகளை கண்போல சிறந்தனமாக கருதி உணர்ந்து அவற்றில் 2 கலந்து நிற்பார்கள். மந்திரோபாசனைன்னு சொல்வாங்க. உபாசனை என்று சொன்னால் வழிபாடு செய்து முடித்தவுடனே நமக்கு தெரியும், மந்திரங்களில் அர்ச்சனா மந்திரம் இருக்கிறது, ஞாச மந்திரம், அப்புறம் இன்னொன்று முக்கியமாக சடங்க மந்திரம், பஞ்சபிரம மந்திரம் என்று நிறைய மந்திரங்கள் சொல்கிறோம். இதையெல்லாம் கடந்து தியான மந்திரம் என்று ஒன்று. அந்த மந்திரத்தை தியானித்தல் அதை அவங்க செய்கிறாங்களாம். சக்கரத்தின் வழியாக வழிபட்ட பின்னால் தியான மந்திரமாக 5 எழுத்தை மூலமந்திரத்தை ஓதுகிறார்கள். துணையாக பற்றி அத்திருவடிகளை கண்போல சிறந்தனமாக கருதி, அதை விட ஒரு சிறப்பு நமக்கு கிடையாது என்று திருவடியில் வணங்கி 2 கலந்து நிற்பார்கள். இதனால் சிவசக்கரம் திரிமண்டல சக்கரத்தின் பயனாதல் கூறி அதன் சிறப்பு வலியுறுத்தப்பட்டது. திரிமண்டலத்தை சிவசக்கரமாக வணங்கினால் தேவர்களும் அப்படி வணங்குகிறார்கள். திரு 5 எழுத்து வைத்துக்கொண்டு சக்கர பூஜை செய்வது போல நாமும் செய்தால் தேவர்கள் பெறுகின்ற அந்த பயனை பெறலாம் என்று அந்த 80வது மந்திரம் சொல்கிறார். அவர் 81 6 எழுத்து ஆகுவன்னு ஆரம்பிக்கிறது. சொன்ன மாதிரி கொஞ்சம் விளக்கம் நிறைய இருக்குது, அதனால் அதை இடைவேளைக்கு அப்புறம் தான் படிக்கணும். 6 எழுத்து ஆகுவ 6 சமயங்கள் என்ற பகுதியை நம்ம இடைவேளைக்கு பின்னால்